அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். ஒரு ஊரில் ஒரு தாத்தாவும் அவங்க பேரனும் இருந்தாங்க. டெய்லியும் அவங்க வீட்டுக்கு குடி தண்ணீருக்காக அவங்க தாத்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றுக்கு போய் ரெண்டு பானையை எடுத்துகிட்டு போய் தான் தண்ணி சேர்ந்திட்டு அதை ஒரு மூங்கில் குச்சில் இந்த பக்கம் ஒரு பானை அந்த பக்கம் ஒரு பானை கட்டி எடுத்துகிட்டு வருவார். ஒரு சில நாள் அவங்க பேரனையும் அந்த தாத்தா அவரோட கூட்டிகிட்டு போவார். இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தப்ப அந்த பேரனுக்கு அவங்க தாத்தா எடுத்துகிட்டு போகிற 2 பானையில் ஒரு பானை லைட்டாக கொஞ்சம் விரிசல் விட்டுருந்தது அவனுக்கு தெரிய வந்தது. அப்போ அவன் அவங்க தாத்தா கிட்டே கேட்குறான், தாத்தா இதுதான் விரிசல் விட்டுருச்சு, அதை நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டியதானே, இதை எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க தாத்தா சரி நாளைக்கு நீ என்னோட வா, காலையில் நம்ம தண்ணி இறைக்கிறதுக்கு போகிறப்ப நீ என்னோட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த ஆற்றுல தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த மூங்கில் குச்சியில் கட்டிக்கிட்டு நடந்து வர வழியில் அவர் அந்த குழந்தைக்கு, அதாவது அவரோட பேரனுக்கு ஒரு நிகழ்வை காமிக்கிறாரு. என்னென்னா, அந்த 2 பானையில் எந்த பானை விரிசல் விட்டுருக்கோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூக்கள் பூத்து குலுங்குச்சு. அதுவே அந்த இன்னொரு பானை இருந்த இடம் வறட்சியாக காஞ்சு போயிருந்தது. அதை பார்த்துட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு, நீ இந்த விரிசல் விட்ட பானையை தூக்கி போடுங்கன்னு சொன்னேன், ஆனால் இப்போ பார், இந்த விரிசல் விட்ட அந்த பானையிலிருந்து சுட்டு சுட்டான தண்ணீர் தான் இவ்வளோ அழகான இத்தனை பூக்களுக்கு டெய்லியும் உணவு கொடுத்துட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் அது எனக்கு பெருசாக பயன் தரலைனாலும் அதனால் இங்கே வழி முழுக்க இந்த பூக்களை பார்க்குறப்ப எனக்கு டெய்லியுமே மனசு ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் அது விரிசலே விட்டிருந்தாலும் அதை நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு விஷயமும் இருக்குது. டெய்லியும் நான் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வர்றப்ப அந்த விரிசல் விட்ட பானையிலேருந்து வர்ற அந்த தண்ணி தினமும் அந்த செடிகளுக்கு உணவாக இருக்கிறதுனால அது அழகாக வாடாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் நீ கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விரிசல் விழுந்துருச்சுங்கிறதுக்காக உடனே தூக்கி போடவும் கூடாது. அதுக்கிட்ட இருந்து வர அந்த சிறிதளவு தண்ணி அந்த பூக்களுக்கு ஒரு நாளும் எவ்வளோ ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்குது அப்படிங்கிறதையும் கற்றுக்கணும். தண்ணி சிறிதளவு டெய்லியும் கொடுத்தாலும் அந்த டெய்லியும் அது கொடுக்குது இல்லையா, அந்த ஒரு சில சொட்டு தண்ணீரில் தான் இவ்வளோ அழகான பூக்கள் பூத்து குலுங்குது. அதனால் டெய்லியும் சின்ன சின்னதாக நீ செய்கிற வேலை கூட ஒரு நாள் அழகாக இந்த பூக்கள் மாதிரி பூத்து குலுங்கி உன் வாழ்க்கையே ஒரு அழகான நந்தவனமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, நம்மள பல பேர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிப்போம், ஆனால் அது எடுத்த உடனே பெருசாக தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர, இன்றைக்கி ஜெயித்த பல பேர் இந்த மாதிரி சின்ன துளியாக தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போது அவங்க பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிறாங்க. அதனால் சின்ன துளியாக ஆரம்பிங்க, ஒரு நாள் அது பெரிய விருட்சமாக மாறும்.